கிறிஸ்துக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? அப்படிப்பட்ட பழக்கம் இதுவரையிலும் இல்லை என்று சொன்னால், இந்த வருடத்திலே ஆண்டவரே நம்ம ஒழுங்காய் வேதம் வாசிக்கவும், ஜெபிக்கவும், தியானிக்கவும், அதன்படி நடக்கவும், குடும்ப ஜெபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் வாலிபனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வயோதிப தகப்பனார் இயேசுவினிடத்திலே வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கேட்கிறார், என்னுடைய மகன் ஊமையும் செவிடுமான ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் நான் கொண்டு வந்தேன், அவர்களால் சுகமாக்க கூடாமல் போயிற்று. எனக்கு எப்படியாவது இறங்கி என்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அங்கே இயேசுவினிடத்திலே அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அந்த வேளையில் அந்த வாலிபனை அந்த ஆவியானது பிடித்து அவனை அலைக்கழிக்கிறது. அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அந்த தகப்பனார் சொல்லுகிறார், தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளி அவனை கொலை செய்வதற்கு அந்த ஆவியானது முயற்சிக்கிறது. எப்படி ஆகிலும் என் மகனை குணமாக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அவனை கொண்டு வாருங்கள். பாருங்கள், இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை அதட்டுகிறார். அலைக்கழிக்காதே, வெளியே போ என்று அவனை அதுக்கு கட்டளையிடுகிறார். அந்த அசுத்தாவியானது அவனை விட்டு போய்விடுகிறது. அந்த வாலிபன் சுகமடைந்தவனாய் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த வாலிபனை கொண்டு வந்த பொழுது அவன் சுகமடைகிறான், புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசின் அசுத்த ஆவியின் ஆதிக்கத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு புது மனிதனாய் அவன் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாய் வழிவிலகி போகும் பொழுது இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை அசுத்தங்களால் நிறைந்ததாய், அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே தான் பாருங்கள், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி பெற்றோரும் பெரியவர்களும் ஊழியர்களும் சொல்கிறார்களோ அதையே மீண்டும் மீண்டும் செய்வார்கள் மகிழ்ச்சியோடு. காரணம் என்ன? அவருடைய சுபாவம் அல்ல, அவளிடத்தில் இருக்கிற அந்த கிரியைகள், பிசாசின் கிரியைகள் அவனை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுகின்றன. அநேக வாலிபர்கள் தற்கொலை எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றோர் சொல்லிவிட்டால், ஆசிரியர்கள் திட்டிவிட்டால் உடனே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள் இருக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் அவர்களை அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நேராக நடத்துகிறது. எனவே தான் வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட வாலிபர்களை நீங்கள் இயேசுவின் இடத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த காணொளியை கண்டுகொண்டு இருக்கிற பெற்றோரே, வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் இயேசுவின் இடத்திலே வந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேக வாலிபர்களை நான் பார்க்கும் பொழுது ஆலயம் நடந்து கொண்டிருக்கும், ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்களோ ஆலயத்தின் வெளியே உட்கார்ந்து செல்போனில் விளையாடி கொண்டிருப்பார்கள். அவருடைய பெற்றோரை பார்ப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்களாய் பாருங்கள், ஆலயத்தில் உட்கார்ந்து அழகாக ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ச்சியோடு துதித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளை ஆலயத்தின் வெளியே உட்கார்ந்து அவன் விளையாடி கொண்டிருக்கிறான், பேசி கொண்டிருக்கிறான், ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியாமலே சென்று விடுகிறார்கள் அநேக பெற்றோர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வாருங்கள். சில பெற்றோர் சொல்வார்கள், என்னுடைய பிள்ளை ஆலயத்துக்கு ஏன் உங்களுடைய பிள்ளை வரவில்லை என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிள்ளைகளை அழைத்து வருவதில்லை. காரணம் சொல்லுவார்கள், டியூஷன் செல்ல வேண்டி இருக்கிறது, இல்லைன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போயிருக்கிறா, ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிருக்கிறா, ஏதோ ஒரு காரியத்துக்காக போயிருக்கிறான். ஆனால் ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஒரு காலம் வரும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் ஆண்டவரோடு தூரமாக வழிவிலகி போகும் பொழுது, பெற்றோருக்கு கண்ணீரை வளவழிக்கும் பொழுது அவர்கள் அதற்கு பின்பு அழுது கொண்டு ஆலயத்தில் வந்து அழுவார்கள், ஐயோ ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றும் என்று சொல்லி, என் பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி. ஏன் அதை நன்றாக இருக்கும்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு நேராக வழிநடத்த மறந்து போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாலிபனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்கள், வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஏலியின் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆசாரியர்கள், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் அவருடைய குணாதிசயம் என்ன? பேலியாளின் மக்கள். ஆண்டவருக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தார். அவர்கள் பிறந்ததிலிருந்து ஆலயத்தில் தான் வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தரை அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். காணிக்கையை ஜனங்கள் ஆண்டவருக்கு என்று செலுத்துகிற காணிக்கையை அசட்டை பண்ணினார்கள், உதைத்தார்கள். ஜனங்கள் செலுத்துகிற காணிக்கைகளால் தங்களை கொளுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய மறந்து போனார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலயத்துக்கு வருகிற பெண்களோட அருவருப்பாய் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அவர்களை சங்கரிக்க சித்தம் கொண்டார் என்று அவ்வளவு அருவருப்பான காரியங்களை ஏலியின் பிள்ளைகள் செய்தார்கள். ஏலி ஆண்டுடைய ஆசாரியன், அவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள். ஆனால் கர்த்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்தில் தான் இருந்தார்கள், ஆனால் கர்த்தரை அறியவில்லை. ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆனால் ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்களா? அவர்களை குறித்த கரிசனை உங்களுக்கு இருக்கிறதா? அவர்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்கிறதா? பாருங்கள், அதே ஆலயத்திலே தான் சாமுவேலும் இருக்கிறார். சாமுவேலை அவருடைய தாயார் தன்னுடைய பொருத்தனையின்படியே ஆலயத்திலே கொண்டு கர்த்தருக்கு முன்பாக விட்டு விடுகிறார்கள். வேதத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தன்னுடைய தாயார் அவன் பால் மறந்த உடனே அவனை ஆலயத்திலே கொண்டு விட்டு விட்டாள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான் சாமுவேல். எனவே வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேலும் தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி தான் முதல் பெயர்செபா மட்டும் அறிந்து கொண்டார்கள் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் வாலிப வயதிலேயே தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டான். தேவனுடைய ஜனங்களை விசாரிக்கிறவனான், நியாயாதிபதியாய் மாறினான். அதே ஆலயத்திலே பணிவிடை செய்தவன் தான் சாமுவேல். ஆனால் அதே ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்த ஏலியின் பிள்ளைகளோ அழிக்கப்பட்டு போனார்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். காரணம், கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் சாமுவேலோ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கீழ்ப்படிந்த பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்தினார், அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அநேகருக்கு பிரயோஜனமாய் அந்த சாமுவேலை மாற்றினார். எனவே தான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறது, நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்கு நேராக நடத்த வேண்டுமாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இவைகளை நீ கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு போதித்து அவர்கள் நடக்கும் பொழுதும் படுத்துக் கொள்கிற பொழுதும் இருக்கும் பொழுதும் எப்பொழுதும் அவைகளை குறித்து நீ பேசு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் ஆண்டுடைய வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். அவர்கள் இருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் படுத்துக் கொள்கிற பொழுதும் எப்பொழுதும் அவைகளை குறித்து நாம் பேச வேண்டுமாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து கர்த்தருக்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் பொழுது, கர்த்தருக்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், கர்த்தருக்குள் நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தருக்கு நேராக நம்முடைய பிள்ளைகள் வழிநடத்தப்பட்டிருக்கும் பொழுது, நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக, ஆலயத்துக்கு நேராக, ஆராதனைகளுக்கு நேராக, கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக நாம் கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.